அயலாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து 2 பேர் முகமும் பார்த்தா சரியில்லை. நிலா வேகமா ரூமுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து, அண்ணா எனக்கு நைட்டு சாப்பாடு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னப்பா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டு போப்பா, நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது, நான் வேணா பால் காய்ச்சி எடுத்து வந்து தட்டா, நீ பாலை மட்டும் குடிச்சிட்டு போய் படுக்கிறியா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இல்லைண்ணா எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரூமுக்குள்ள போயிட்டு கதவையும் பூட்டிடுறாங்க. பாண்டியனும் பல்லவன் இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்னடா என்ன ஆச்சு, அங்கே போய் அவங்க கிட்ட நீ ஏதாவது சொல்லி அவங்க உன் மேல கோமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், இல்லடா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. இவங்க கிட்ட என்னதான் நடந்த உண்மையை சொன்னாலும் என் பக்கத்துல இருக்க நியாயத்தை இவங்க பார்க்கவே மாட்டானுங்க, இவங்க ஒரு நியாயவாதி மாதிரியே பேசுவானுங்க, என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டானுங்க. உடனே இந்த பல்லவ அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்களான்னு சொல்லி என்கிட்ட தான் திரும்ப கேள்வி கேட்பான், இவனுங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்கு சொல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, இல்லடா நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லலை, அவங்க ஆஃபீஸ்ல ஏதோ டென்ஷன் ஒர்க்கா அதனால அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லையே உன் முகத்தை பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும், இங்க பாரு இதுதான் நீ ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா போயிடாரு. அப்பதான் பல்லவன், இல்லனே அண்ணன் ஏதோ பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன், அன்னை முகமும் சரியில்லை அண்ணி முகமும் சரியில்லை, அண்ணன் இங்கிருந்து போகையில எப்படி முகம் இருந்துச்சு, எப்படி சிரிச்சுக்கிட்டே போச்சு, ஆனா திரும்ப வரையில முகம் அப்படியே இருளடைஞ்சு போயிருக்கே, என்னமோ நடந்திருக்குன்னு சோழன் அண்ணன் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல, விர்ரா எங்கே போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரும் படுத்துறாங்க. மறுநாள் காலையில ஆயிருது. நிலா சோழன் கிட்ட மட்டும் முகம் கொடுத்து பேசாம வீட்டுல இருக்கிற மத்த எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இங்க இருக்கிறதுக்கு பேசாட்டில் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கவும், கரெக்டா பார்த்தா இங்க டிராவல் ஓனர் கிட்ட இருந்து போன் வருது. சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சோழா நீ பெங்களூர் போகணும்டா, ஒரு வாரத்துக்கு பெங்களூர்ல தான் தங்கியிருக்கணும், நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர், அவருடைய காரு ஓட்டுறவர் வந்துட்டு ஏதோ வெளியூர் போயிருக்காராம், அதனால ஒரு வாரத்துக்கு கேட்டாரு யாராவது டிரைவர் இருந்தா அனுப்புங்க அப்படின்னு, நீ பெங்களூர் போக ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிராவல் ஓனர் சொன்னதும், அப்பாடா இவராது எங்கேயாவது சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி, அண்ணே சரிண்ணே ஒரு வாரம் என்ன 2 வாரம்னாலும் பரவாயில்லனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் சேரன் வராரு. என்னடா சோழா ஒரு வாரம்னாலும் பரவாயில்ல 2 வாரம்னாலும் பரவாயில்ல என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணே பெங்களூர் போறேன், இப்பதான் ஓனர் ஃபோன் பண்ணாரு, பெங்களூர்ல ஏதோ அவருடைய கஸ்டமர் வீட்டுக்கு கார் ஓட்ட போகணுமா, அதான் பெங்களூருக்குள்ள ஒரு வாரம் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், என்னது ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்க போறியா, என்னடா சோழா எங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டதும், ஆமா 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 அப்படியே என் மேல பாசம் இருக்கிற மாதிரியே தான் நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும், என்னடா சோழா நீ ஒரு வாரம்லாம் அப்படி போய் வெளியே தங்குனது இல்லை, நைட்டு வர மாட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துடுவேன், இப்படி ஒரு வாரம்லாம் இருந்தது இல்லைல்ல அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இங்க இருக்கிறதுக்கு வெளியூர்ல ஒரு வாரம் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பேக்ல எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா நிலா ஆஃபீஸும் போயிடறாங்க. சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க பெங்களூர் கிளம்பி போயிடுறாரு. நிலா ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பல்லவன் பாண்டியன் சேரன் நடேசன் எல்லாரும் இருக்காங்க, ஆனா சோழன் மட்டும் இல்ல. இருந்தாலும் பார்த்தா சோழன் நைட் ஆயிருது, 10 மணிக்கு மேல ஆயிருது, சோழன் ஆளையே காணா, என்ன இவர் ஆளையே காணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஆனா சோழனே இல்ல. மறுநாள் ஆயிருது காலையில, அப்பையும் பார்த்தா சோழன் இல்ல. ஆபீஸ் முடிச்சுட்டு வராங்க, அப்பையும் சோழன் இல்ல. சோழன் என்ன 2 நாள் ஆச்சு சோழன் வீட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, சரி யார்ட்டையா கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட வந்து, பல்லவா சோழன் எங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. என்ன நீ இவ்வளவு சீக்கிரமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும், ஏண்டா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இல்ல அண்ணன் வீட்டுல 2 நாளா இல்ல, இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும், சரிடா எங்க போனார் அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. அண்ணே வீட்டை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், என்னது வீட்டை விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. பதறாதீங்க நீ சும்மா சொன்னேன், அண்ணே பெங்களூருக்கு ஏதோ டிரைவர் வேணும்னு கேட்டாங்களா, அதனால அவர் ஓனர் அனுப்பி வச்சிருக்காரு, ஒரு வாரத்துக்கு அண்ணன் பெங்களூர்ல தான் தங்கி இருக்க போகுது, அண்ணன் ஒரு வாரத்துக்கு இங்க இருக்காரு, அதான் சும்மா உங்ககிட்ட பயன்படுத்துறக்காண்டி அண்ணன் வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னதும், ஏன் நீ உங்களுக்கும் அண்ணனுக்கும் எதுவும் பிரச்சனையா, உங்க முகத்தை பார்த்தாலே சரியில்லையே, அண்ணன் முகமும் சரியில்லை, அன்னைக்கு உங்க பிறந்தநாள் அன்னைக்கு 2 பேரும் வெளியே போனீங்க, வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து உங்க முகமும் சரியில்லை அண்ணன் முகமும் சரியில்லை, அண்ணன்கிட்ட நீங்க பேசுறது இல்ல, அதுக்கேத்த மாதிரியே அண்ணனும் இப்ப பெங்களூர் போயிருச்சு, அண்ணன் இப்படியெல்லாம் வெளியூர் போகவே போகாது அண்ணி, அதுவும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி போனதே கிடையாது, எத்தனையோ தடவை இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்திருக்கு வெளியூர் போறதுக்கு, ஆனா அண்ணன் போகவே போகாது, இப்ப என்னன்னே தெரியல ஒரு வாரம் அதுவும் பெங்களூர் போயிருச்சு, எங்களெல்லாம் விட்டு பெரும்பாலும் இருக்காது அண்ணி, நைட்டு வராது,
அது ஏதோ லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். அப்புறம் மறுநாள் காலையில் வந்துடும். ஆனால் எங்களை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை அண்ணி. அதான் அண்ணனை 2 நாள் பார்க்காம எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், ஏன் உங்கள் அண்ணன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நாங்கள் அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை அண்ணி, நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நானும் பாண்டியனும் எவ்வளவோ கேட்டோம், சொல்லவே மாட்டேன்ருச்சு. ஏதோ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்ருச்சு. ஏன் நீ உண்மையிலே ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷனா இல்லை உங்ககிட்ட சோழன் அண்ணன் ஏதாவது சொல்லி நீங்கள் அதனால சோழன் அண்ணன் மேலே கோமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டதும், இல்லடா பல்லவா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ராடு, எதா இருந்தாலும் சொல்லியிருக்க வேண்டியதானே, இவ உடம்பு ஃபுல்லாக பொய்யாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை மனசுக்குள்ள நினச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, வீட்டில் 1 வாரம் இல்லாமல் இருந்தானே அதுவே போதும். அதான் என்னடா வீடு இவ்வளவு அமைதியா நிசப்தமா நல்லா இருக்கேன்னு நினச்சேன், இவன் 1 வாரம் வீட்டில் இருக்க மாட்டானா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க.